சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் வழக்கு இன்று விசாரணை. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு வழக்கை இன்று விசாரிக்கிறது. டாஸ்மாக் மற்றும் மாநில அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. மாநில அரசின் ஒப்புதலின்றி மேற்கொள்ளும் விசாரணையை கூட்டாட்சி கட்டமைப்புக்கு எதிரானது என அறிவிக்க வேண்டும். டாஸ்மாக் வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. டாஸ்மாக் வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார். வணக்கம் செந்தில்குட்டி, விவரங்களை சொல்லுங்கள். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபான கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை மதுபான ஆலைகளுக்கு கொண்டு செல்வதற்காக போக்குவரத்து டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக அறிக்கை வெளியிடப்பட்டது. அமலாக்கத்துறையின் இந்த சோதனையை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு விரோதமானது என அறிவிக்க கோரி தமிழக உள்துறை செயலாளரும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகத்துல சோதனை நடத்துவதற்கான உத்தரவின் நகல்களை வழங்கவில்லை எனவும், டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர், பொது மேலாளர்கள் சட்டவிரோதமாக சிறைபிடிக்கப்பட்டு மிரட்டப்பட்டு வலுக்கட்டாயமாக மதுபான கொள்முதல் டெண்டர் நடைமுறைகளை, விலை நிர்ணயம், உரிமம் வழங்குவது தொடர்பாக 100க்கும் அதிகமான கேள்விகளை எழுப்பி பதிவு செய்யப்பட்ட அந்த வாக்குமூலத்தை சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களின் அடிப்படை உரிமைகளை பொருட்படுத்தாமல் 60 மணி நேரத்திற்கும் மேல் சட்டவிரோதமாக சிறைபிடித்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது எனவும், பெண் அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்காமல் 60 மணி நேரம் சட்டவிரோதமாக சிறைபிடித்து முறையற்றது என கூறப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் 3 நாட்கள் தொடர் சோதனைக்கு பிறகு எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படாததிலிருந்து எந்த அடிப்படையும் இல்லாமல் சோதனை நடத்தப்பட்டுள்ளது தெளிவாகிறது என்றும், மதுவிலக்கு மாநில அரசு சம்பந்தப்பட்டது என்பதால் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உரிமையில்லை என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் மற்றும் மாநில அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்பதால் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கு குறித்த அறிக்கையை வழங்க உத்தரவிட வேண்டும். மாநில அரசின் ஒப்புதலை பெறாமல் மேற்கொள்ளும் இந்த விசாரணை கூட்டாட்சி கட்டமைப்புக்கு எதிரானதை அறிவிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மனுவானது நீதிபதி MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி செந்தில்குட்டி.